ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் லட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி வீட்டிலேயே நம்ம செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து ஸ்வீட் செய்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிகினர் கூட இந்த ஸ்வீட்டை ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஈஸியான அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவல் லட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1/4 கப் நிலக்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த நிலக்கடலை நல்லா முறுமுறுன்னு வேகணும். அது வரைக்கும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது அதே கப்லேயே 1/4 கப்பு பொட்டுக்கடலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே நம்ம 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அவல் நல்லா சூடாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அவல் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வதக்கி நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச இந்த பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அங்கங்கே திப்பியாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 3/4 கப் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லம் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வெல்லமில் தூசு மண் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போது இதை நம்ம அப்படியே ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா மிதமான சூடுக்கு வரணும். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக முந்திரி பருப்பை உடச்சி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த லட்டுவை நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் லட்டுவை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த லட்டுன்னு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிட முடியும். பாருங்கள் ரொம்ப அருமையான நம்ம அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த அவல் லட்டுவை நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது. ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு இது. உங்களுக்கு சாதாரண நேரத்தில் பசிக்கும்போது இந்த லட்டுவை நீங்கள் ஒன்று எடுத்தால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான். நம்ம எல்லா லட்டுமே பிடிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த அவல் லட்டு ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.